காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. இந்த பொண்ணு காலையில் அர்ஜுனை தேடி வந்துச்சுல, பேர் கூட என்னவோ தீபிகா. இந்த பொண்ணு மட்டும் தனியாக இங்கே என்ன பண்ணுது? எப்பயுமே அவங்களாம் காலேஜ் பஸ்ஸில் போவாங்கன்னு தானே சொல்லுவான் அர்ஜுன். இன்றைக்கி என்ன இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது? பத்தாததுக்கு அவனுங்க வேறு பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுதே. சரி விக்ரம், இப்போதைக்கு நான் பேசுகிற நேரம் எல்லாம் அந்த பிள்ளையை போய் காப்பாற்றணும். அடி பைத்தியமே, மரியாதையே என் கையை விடுறியா இல்லையா? என்னடி கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன சி பொறுக்கி நாய்ங்களா, உங்களுக்கெல்லாம் பேசவே தகுதி இல்லைடா. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. ஓ அப்படியா? அப்ப எப்படி நடந்துக்கணும் நீ தான் சொல்லி கூட. டி நாய் பக்கத்தில் வராத, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய் நில்லுங்கடா, இன்னும் ஒரு இன்ச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போனீங்க அவ்வளோதான் உங்களை. யார் அவன் எங்களை மிரட்டுறவன்? டே மச்சான், இங்கே பாடுறா, ஹீரோ வந்திருக்காரு காப்பாத்துறதுக்கு. வரட்டும் வரட்டும், யார் வந்து இவளை காப்பாத்துறான்னு நானும் இன்னைக்கு பார்க்குறேன். விக்ரம் நீங்களா? கம்பெனியே அடிச்சிட்டியா? உங்கள் ரெண்டு பேரையும் இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாது. பார்த்தேன் அந்த இடத்துல கொண்டு போட்டுருவேன். அண்ணே, நீங்க இருக்க திசை பக்கம் கூட நாங்க வர மாட்டோண்ணே, எங்களை விட்டுருண்ணே, நாங்க ஓடிடுறோம். டேய் இந்த பொண்ணு மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் தப்பாக நடந்துக்க கூடாது. பார்த்தேன். ஐயோ சாமி, எல்லாரும் என் அக்கா தங்கச்சி சிஸ்டர்ஸ், என்னை விட்டுருங்க சாமி, நாங்க ஓடிடுறோம். மறுபடியும் என் கண்ணிலே படக்கூடாது, எழுந்து ஓடுங்கடா. ஆர் யூ ஓகே தீபிகா? தீபிகா நீங்கள் ஓகே தானே? இந்த பொண்ணு என்ன பார்த்துட்டே இருக்கு, எந்த பதிலும் பேச மாட்டேங்குது. தீபிகா நீங்கள் ஓகே தானே? என்ன சார் பயந்துட்டீங்களா? பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். ஐ எம் ஏ ஸ்ட்ராங் உமன். என்ன, நானே அவனுங்களை அடித்து தூக்கி போட்டிருப்பேன். சரி நீங்களும் நடுவில் ஹீரோ மாதிரி வந்துட்டீங்க, சரி நீங்களே ஃபைட் பண்ணி காப்பாற்றுங்கன்னு உங்களுக்காக ஸ்பேஸ் கொடுத்தேன் சார். கொழுப்பை பற்றியா இதுக்கு? ஐயோ பாவம், பிரச்சனையில் இருக்காங்களே, தெரிஞ்ச பொண்ணுன்னு காப்பாற்ற வந்தா என்ன பேச்சு பேசுறது பற்றியா? ஆமாம் ஆமாம், ஸ்ட்ராங் விமன் தான் நீங்கள். இருங்க போனவனுங்களை கூப்பிடுறேன், நீங்கள் ஸ்ட்ராங் விமனா இல்லையான்னு அவனுங்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்கள். சரியா? நான் கிளம்புறேன். அச்சோ விக்ரம், நான் சும்மா சொன்னேன், நான் ரொம்ப பயந்துட்டேன். யாருமே பார்க்குறாங்களே, சரி யாருமே ஒரு ஹெல்ப் கூட கிட்ட கூட வந்து என்னம்மான்னு கூட கேட்கல. எனக்காக நீங்கள் வந்தீங்கல்ல, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். விடுறீங்களா? நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஐயோ தீபிகா சாரி, பார்க்கல, இது பதட்டத்தில் இருக்கீங்களேன்னு சொல்லி கை பிடிச்சேன். சாரி. எதுக்கு சீனியர் இந்த பஸ் ஸ்டாப் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் பஸ் ஏற பஸ் ஸ்டாப் அதுதான், இங்கே எங்களுடைய ஊர் பஸ் வராது. அது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் தனியாக எப்படி போவீங்க? ஆல்ரெடி இவ்வளோ ப்ராப்ளம், தனியாக எப்படி போக முடியும்? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவா? சீனியர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீனியர், நான் போயிடுவேன். நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்து போய்ப்பேன். இல்லைங்க பரவாயில்ல, நான் உங்களை ட்ராப் பண்ணிகிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வருவாங்களே, எனக்கும் உங்களை எப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. நீங்கள் வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன், அவ்வளோதான்.
என்னடா பண்ணுறது, இவர் வேறு விட்டுட்டு தான் போவேங்கிறாரு. என்ன பண்ணுறது? சரி, ஊர் எல்லையிலே இறங்கிப்போம். உள்ளே போனால் தானே ஏதாவது பிரச்சனை வரும். ஊர் எல்லையிலே இறங்கிக்கலாம். இருங்க, நான் போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னம்மா இப்படி பார்த்துட்டே நிற்க போறியா இல்லை வண்டியில் ஏற போறியா? இல்லை சீனியர், தேவையில்லாமல் உங்களுக்கும் கஷ்டம், அதான் சொல்கிறேன். ஏம்மா முதல்லேருந்து ஆரம்பிக்காதம்மா, தயவு செய்து வண்டியில் ஏறுமா. அப்புறம் உங்கள் தலையெழுத்து யார் மாற்ற முடியும்? உட்காந்துட்டேன் சீனியர், போகலாம். ஏம்மா இந்த தோல் மேலேருந்து கை எடுத்துட்டுலாம் உட்கார மாட்டிங்களா? ஐயோ சீனியர், நீங்கள் வேறு, நான் பேசுகிற பேச்சுக்கெலாம் நீங்கள் என்ன போகிற வழியில் கீழே கீழே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அதுக்காக தான் சேஃப்டிக்கு பிடிச்சிருக்கேன். ரொம்ப விவரமாக இருக்குமா? ஆமாம் சீனியர், தீபிகானா யார்? ரொம்ப அறிவாளி பொண்ணுன்னு ஊருக்குள்ளே சொல்லுவாங்க சீனியர். ஆமாம் ஆமாம், அறிவு ரொம்ப அதிகமாகி மூக்கு வழியாக சாடுது. கொஞ்சம் தொடச்சிக்கோமா. சீனியர் இங்கேயே நிறுத்துங்க சீனியர், போதும், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இன்னும் ஊரே வரலையே. இல்லை, வீட்டுக்கிட்டே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ஐயோ சீனியர், வேறு வேணையே வேணாம், என்னை இங்கேயே விடுங்க. ஊரில் யாரா பார்த்தாங்க அவ்வளவுதான். சரி இருங்க, நான் ஸ்டாப் பண்ணுறேன். பத்திரமா போயிடுவதானே? இல்லை, நான் ஊருக்குள்ளேயே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ சீனியர், இது எங்கள் ஊர், நான் பார்த்து போய்க்கிறேன், நீங்கள் பத்திரமா போங்க. எனிவேஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னை அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஊர்கிட்ட வரைக்கும் விட்டுட்டு போயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே. இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப், எனக்காக ஒரே ஒரு டைம் ஸ்மைல் பண்ணுறீங்களா? தீபிகா, உங்கள் ஊர் வந்துருச்சுல்ல, கிளம்புங்க. பத்திரமா பார்த்து போங்க, சரியா? நானும் கிளம்புறேன். பாய். சிடு மூஞ்சி, சிரிக்குதா பாரு. கடைசி வரைக்கும் சிரிக்க மாட்டான் போல இருக்கு. விக்ரம் சீனியர், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. பாய். நான் பார்த்து போய்க்கிறேன், நீங்கள் பார்த்து போங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தாய்க்கிழவி விளக்கு மாத்தோடு நிற்க போது இன்னைக்கு வாங்க போகிறோம். விடு தீபிகா, ஒரு வீர பெண்மணிக்கு இதெல்லாம் சகஜமப்பா. அச்சோ, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே. ஆல்ரெடி நம்மளை காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லுவார். இதில் லேட்டாக வேற வந்தோன்னா என்ன சொல்ல போகிறாருன்னே தெரியல, பயமாக இருக்குது. நிலா நில்லு. அச்சோ, அப்பா வேற பார்த்துட்டாரு, கூப்பிடுறாரு, என்ன கேட்க போகிறாரோ? என்ன காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு இவ்வளோ நேரமா? எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? அப்பா, நான் எங்கேயும் போகல, காலேஜ் தான் போயிட்டு வரேன். காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதனால ரூட் பஸ்ஸில் வந்தேன். அதனால தான்ப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஊரில் எங்கேயும் சுற்ற போகலப்பா. ஏன் காலேஜ் பஸ் இத்தனை மணிக்கு கிளம்புன்னு உனக்கு தெரியும்ல? அதுக்குள்ளே நீ வந்திருக்கணும்ல. நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நான் அதை நம்பணுமா? இல்லைப்பா, நிஜமாலே பஸ்ஸு தான்ப்பா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீ உள்ளே போ, ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம் உன்னை. அப்பா ஏன் நம்மளை நம்பவே மாட்டேன்றாரு? நம்ம உண்மையை தானே சொல்கிறோம். என்ன இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க? உள்ளே போ. சரிப்பா, போகிறேன். நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே, ஆனால் அப்பா ஏன் நம்ம மேலே கோவப்படுறாங்க? உண்மையிலே பஸ்ஸு தானே மிஸ் பண்ணிட்டோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணலையே. அப்பாவுக்கு ஏன் நம்ம மேலே கோவமாகவே இருக்காரு? சிரித்து பேசியே பார்த்தது இல்லையே. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ஆனாலும் நிலாவை பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு பாதி நாள் நிலா நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம், இருந்தும் வீட்டுக்கு வந்தோன்னு பார்க்கணும் போல இருக்கே. என்னடா அர்ஜுனாச்சு உனக்கு? வர வர நிலாவோட நினைப்பு முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னே தெரியல, உன்னை எதுக்கு பிடிச்சிச்சுன்னே தெரியல நிலா எனக்கு. அர்ஜுன், அர்ஜுன் உள்ளே இருக்கியாடா? வாங்கம்மா, உள்ளதான் இருக்க, வாங்க.
ஒன்றும் இல்லைப்பா, இப்போ தானே காலேஜ்லேருந்து வந்தேன், அதான் காஃபி எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்தேன். அதுக்கேம்மா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஆல்ரெடி உங்களுக்கே கால் வலின்னு தானே சொல்லிகிட்ருக்கீங்க. வேறு யார்ட்டனா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்லைம்மா? அது ஒன்றும் இல்லைடா அர்ஜுனே, உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் மேலே வந்து உனக்கு காஃபி கொடுத்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா மாதிரி மற்றவங்க பார்த்துக்க முடியுமா? ஆமாம்மா, என் அம்மாவை தவிர்த்து என்னை யாரும் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. ஐ லவ் யூம்மா. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மற்ற நாளை விட இன்னைக்கு சந்தோஷம் கொஞ்சம் கூடுதலாக தெரியுது ஃபேஸில். என்ன நிலாவை பார்த்தியா? இன்றைக்காவது பேசுனியா இல்லையா? டெய்லி என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அம்மா, சும்மா சொன்னேன்டா என் தங்கம், ஒன்றும் இல்லை. சரிடா அர்ஜுன், நான் கீழே போய் கொஞ்சம் வேலை இருக்கிறத பார்க்குறேன். நீ உன்னோட வேலையை பாரு, படிக்கிறதா இருந்தால் படி. இந்த காஃபி வாங்கிக்கோ. சரி ஓகேம்மா, பார்த்து கீழே நடந்து போ. சரியா? பார்த்து படிக்கிட்டு இறங்குங்க. சரி ஓகேப்பா, ஓகே. சரி ஓகே, காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் எதாவது கம்ப்ளீட் பண்ணுவோம். அம்மா அம்மா காஃபி எடுத்துகிட்டு வா, ஏன் தலை வலிக்குதுமா. கையல் வந்துட்டியா? அதோ வர இரு. எம்மாடி இன்னைக்கு இவ்வளோ லேட்டு காலேஜு? அதுவாம்மா, இன்றைக்கி காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டேம்மா. அதனால் ரூட் பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வந்தோம், அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இப்போ அதம்மா வந்தேன், செம்ம கூட்டம். சரிடி என் தங்க பிள்ளை, இந்த காஃபி குடி. இதோ இங்கே வச்சிருமா, தான் நான் குடிக்கிறேன் எடுத்து. வச்சிருக்க, மறக்காமல் குடிச்சிரு சரியா? நான் உள்ள வேலை இருக்க போய் பார்க்குறேன். அம்மா அம்மா, நான் டீ கேட்டேன். ஓ, மகாராணி வந்துட்டாங்களா? இவளுக்கு தான் டீ கொடுத்துட்ருக்கியா? நான் எவ்வளோ நேரமாக டீ கேட்டுட்ருக்கேம்மா. டி அக்கா இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தா, அதனால் அவள் டீ கேட்டால் டயர்டாக இருக்குன்னு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வந்தேன். அடுத்து உனக்கு தான் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து என்ன கத்திகிட்ருக்க? எனக்கு ஒன்றும் டீ வேணாம், அதையும் அவகிட்டே கொடுங்க, அவளே குடிக்கட்டும். நான் ஃப்ரெண்டும் கூட வெளியே போயிட்டு வரேன். பெரிய மனுஷர், இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? போகும்போது எங்கள் பொருள்லாம் கேட்கக்கூடாதுமா, அந்த இடம் விளங்குமா, இல்லை சொல்லேன். எங்கனாவது போ, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு சரியா? அப்புறம் கயல், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி உங்கள் அத்தை வீட்டிலேருந்து யாரும் வராங்களாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு, அப்பா சொல்லிட்டு இருந்தார் காலையில். அத்தையா? அது யாருமா? அது அவங்க அப்பாவோட தங்கச்சி. நீ பார்த்துருக்க மாட்டேன், சின்ன வயசில் பார்த்துருப்ப. இப்போது ஃபேமிலி ப்ராப்ளம்னால அவங்க பேசுகிறதில்ல. இப்போ தான் ரீசண்டாக தான் அவ்வளோ டச்சில் இருக்காங்க. என்னன்னு தெரியல, வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் தான் பண்ணுங்க, நான் கிளம்புறேன், பாய். சரிம்மா, ஏதோ வரதானே போகிறாங்க, வரும்போது பார்த்துக்கலாம்.